அதாவது இந்த செய்திகள் இந்தியா, அமெரிக்கா, இலங்கை, கனடா, நோர்வே, ஜெர்மனியிலும் 16 ரேடியோக்களும் சுமார் 2021 பேர் இந்த நிகழ்ச்சியை, இந்த சங்கமா வானொலியின் துதி உவாச ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். தேவனுக்கு நன்றி. அப்படியா கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை ஆசிர்வதித்திருக்கிறார். இப்பொழுது எல்லோரும் அவளோடு எதிர்பார்த்து வருகைக்காக காத்திருந்து செய்தி கேட்க இவ்வளவு நேரம் காத்திருந்த தேவ பிள்ளைகளுக்காக செய்தியை கொண்டு வருகிறார் சிஸ்டர் ஹெப்ஸ் டேவிட் இந்தியா. Praise the Lord, Sister Heps David. Praise the Lord, brother. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர். இந்த கூட்டங்கள்ல கலந்து கொள்வது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை இப்பொழுதுதான் ஒரு கூட்டத்தை முடித்து ஓடி வந்திருக்கிறேன். கர்த்தர் பேசுவார், ஆசீர்வதிப்பார். என்னை அழைத்து அன்போடு ஒவ்வொரு வாரமும் அழைக்கும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் பிரதர். ஆமென், ஆமென். இன்றைய நாளிலே உங்களுடைய செய்திக்காக அநேக பேர் காத்திருக்கிறார்கள். காரணம் அவ்வளவு வல்லமையில செய்தி சிஸ்டர். உண்மையை சொல்லுகிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பொழுது அநேக பதிவு செய்ய ஆயத்தமா இருக்கிறார்கள். இப்பொழுது உங்களோட சிஸ்டர் நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் கையிட்டு செய்கிற அத்தனை வேலைகளையும் ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தை கர்த்தருக்காக ஒதுக்கி ஓடி வந்திருக்கிறீங்க. இந்த நேரம் ஒரு தசமபாக நேரமாக கர்த்தருக்காக கொடுக்கறீங்க. கர்த்தர் உங்களுக்காக நேரம் கொடுப்பார். உங்கள் சத்தத்தை செவி கொடுத்து கேட்பார். அதாவது தாவீது சொல்வாரு, உயரத்திலிருந்து அவர் தமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார் என்கிற கர்த்தருடைய வார்த்தை. அதுபோல உயரத்தில் இருந்து கரத்தை நீட்ட வேண்டும் என்றால் நாமும் ஆண்டவருக்காக நேரம் கொடுக்க வேண்டும். அந்த நேரத்தை கொடுத்து ஓடி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரதர், நேற்று கூட நான் என்னுடைய மீட்டிங்ஸ நம்முடைய சகோதரிகளுக்கு கேன்சல் பண்ணிட்டு இன்னைக்கு எல்லாருமே இங்க வந்துருங்க, இங்க மீட்டிங் கேளுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் பெரியவர். எல்லாரும் இங்க வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாருமே சங்கமம் வானொலிக்கு வந்துருங்க, அங்க மீட்டிங் நடத்தலாம் இன்னைக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்ததுனால எல்லாரும் வந்தாச்சு. கர்த்தர் சகோதரிகளை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம், ஆண்டவர் நிறைய பேருடைய நினைவு, கிறிஸ்தவர்கள் கூட அப்படிதான் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சில நேரங்கள்ல பட்சபாதம் பார்க்கிறாரோ, எனக்கு நன்மை செய்வதே இல்லை. என்னுடைய பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப துன்மார்க்கமா தான் இருக்கிறாங்க, ஆனாலும் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களை எல்லா விதத்திலும் நல்லா வைத்திருக்கிறார். என்னை மட்டும் ஏன் இப்படி வைத்திருக்கிறார்? ஒருவேளை நான் பெண் என்று இப்படி வைத்திருக்கிறாரா? ஊழியம் தொடங்கி இருக்கிறேன், ஆனால் ஊழியத்தில் எந்த ஆசீர்வாதமும் இல்ல சகோதரி. நானும் போராடி போராடி பார்க்கிறேன், ஆனாலும் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஒரு வியாபாரத்தை தொடங்குகிறேன், அந்த வியாபாரத்திலும் எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. என் வீட்டுல ஒரு கால் எடுத்து வச்சு அடுத்த கால் சறுக்குது சிஸ்டர், என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்வி. ஆண்டவர் உயரத்தை வைத்தோ, பணத்தை வைத்தோ, அந்தஸ்தை வைத்தோ, மேன்மை வைத்தோ, ஆண் என்றோ பெண் என்றோ, உயர் ஜாதி என்றோ தாழ்ந்த ஜாதி என்றோ பார்த்து ஆசீர்வதிப்பதில்லை. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படி வேதத்தில் இருந்து ஒரு பெண்மணியை குறித்துதான் உங்களுக்கு நான் பேச போகிறேன். புதிய சகோதரிகளுக்கு இது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பாருங்களேன், நீ தேவனுக்கு தெரிய வேண்டுமா, மனிதனுக்கு தெரிய வேண்டுமா என்கிற ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு? நீ தேவனுக்கு தெரிய வேண்டுமா, மனிதனுக்கு தெரிய வேண்டுமா? மனிதனுக்கு தெரிஞ்ச பிரயோஜனம் இல்ல, ஆனா தேவனுக்கு தெரிந்தால் கர்த்தர் உங்களை பல மடங்காக ஆசீர்வதிப்பார். பாருங்களேன், உங்களை நீங்களே அற்பமா நினைச்சுக்காதீங்க, உங்க ஊழியத்தை அற்பமா நினைச்சுக்காதீங்க, உங்க வீட்டை அற்பமா நினைச்சுக்காதீங்க. ஆண்டவர் யாரெல்லாம் அற்பமாக எண்ணப்படுகிறார்களோ அவர்களை எல்லாம் நினைவில் வைக்கிற தேவனாக இருந்தார். பாருங்களேன், வேதத்திலே லேயாள் அற்பமாக எண்ணப்படுவதை கர்த்தர் கண்டு என்று வசனம் சொல்லுகிறது. அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார்,
ராகேலோ மலடியாக இருந்தாள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்களேன், அற்பமாக எண்ணப்படுகிறதை பார்த்து ஆண்டவர் ரசிக்கிற தேவன் அல்ல. அப்படி வேதத்தில் இருந்து ஒரு பெண்மணியை குறித்து உங்களிடம் நான் பேச ஆசைப்படுகிறேன். ஊழியத்தின் பெண்களின் நிலை என்ன? ஆண்களின் நிலைன்னு தான் கேட்கிறேன். முக்கியமா பெண்களின் நிலை. எங்க போனாலும் இந்த இந்தியாவை பொறுத்தளவுல பெண்கள் அதிகமாய் பயன்படுத்தப்படுவதில்லை. பாருங்களேன், ஊழியங்களிலே. வெளி தேசங்களில் எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இங்கு பெண்களை ஆல்டர்ல ஏறி பேசுறதுக்கு யோசிப்பாங்க. பெண்கள் பேசக்கூடாது. அதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை ஒரு காரணம் காட்டுவாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எதற்கு சொன்னார் என்பதை மிக ஆழமாக நான் பேச இருக்கிறேன். எதற்காக அந்த வார்த்தை பெண்கள் பேசக்கூடாது என்பதற்கு எதற்காக பேசினார் என்பது உங்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு இந்திய தேசங்களில என்ன சொல்லுவாங்க? பெண்கள் சபை நடத்தக்கூடாது, பெண்கள் பேசக்கூடாது, பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது, பிரசங்கம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பாருங்களேன், அது மட்டுமல்ல, பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் உண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்று சொல்லுகிறார். பாருங்களேன், ஆண்டவர் நம்ம எப்படி அழைத்திருக்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம், நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே என்று சொல்லப்படுகிறது. அவரை விசுவாசத்தினாலே நம்ம யாராம்? அவருடைய புத்திரர்களாம். புத்திரர்கள் என்பது பிள்ளைகள் என்கிற கேட்டகரியில வந்துடுறோம். பாருங்களேன், அவரை விசுவாசிச்சு அவரை ஏற்றுக்கொண்டாலே பிள்ளைகள். அப்ப நம்ம எல்லாரும் பட்சபாதத்திற்குரியவர்கள் அல்ல. ஆண் என்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. நாம் யார்? அவருடைய பிள்ளைகள். ஒன்று. இரண்டாவது, கலாத்தியர் 3:27, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று சொல்லப்படுகிறது. விசுவாசிச்ச உடனே அவர் பிள்ளை ஆயிட்டோமா? ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அப்புறமா அவரை அப்படியே அணிந்து கொண்டிருக்கிறோமா? அடுத்து கலாத்தியர் 3:28 சொல்லுகிறது, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறோமா? ஒன்றாயிருக்கிறோமா? மைக் ஆஃப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே. தேங்க்யூ. யாரோ மைக் ஆன் பண்ணிருக்காங்க, சத்தம் டிஸ்டர்பன்ஸ். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து சொன்னேன், புத்திரரா இருக்கிறீங்க அவரை விசுவாசிச்சா, ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டா எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவை தரித்து இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்து நீங்க யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் எப்படி இருக்கிறீங்க? ஒன்னா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்துவே சொன்னதுக்கு அப்புறமா பெண்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க தைரியமாய் பிரசங்கிக்கலாம், நீங்க தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை பேசலாம். தைரியமா. யாருங்க மனுஷன்? யாருங்க? கர்த்தரே சொல்லிட்டார், நீ எனக்குள்ள ஒண்ணு, என் புத்திரர், என் குமாரத்தி என்னை தரித்திருக்கிற, நீ ஒன்றா இருக்கிற, நீ சுதந்திரவாளியாக இருக்கிறார். கலாத்தியர் 3:29 சொல்லுகிறார், வாக்கு தத்தத்தின்படியே நீ சுதந்திரவாளி எனக்கு என்று சொல்லிவிட்டார். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் மாறி இருக்கும். என்ன சந்தேகம்? இனி யார் பேசினாலும் நான் அவருடைய புத்திரரா இருக்கிறேன், ஞானஸ்தானம் பெற்று அவரை தரிச்சிருக்கிறேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றா இருக்கிறேன், நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன், நான் தைரியமா கர்த்தருடைய வார்த்தையை பேசுவேன், கர்த்தருக்காக உழைப்பேன், கர்த்தருக்காக நிற்பேன். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் முடிவு பரியந்தம் கூட நின்னது யாரு தெரியுமா? சீசர்கள் கூட இயேசுவை பிடிச்ச உடனே ஓடி போயிட்டாங்க. கூடவே கடைசி வர்ற மரணம் பரியந்தம், அவர் இறந்த பிறகு அவர் மேல அன்பு காட்டி கல்லறையில் வந்து அழுதது யார் தெரியுமா?
பெண்கள். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் கடைசி சிலுவையின் கடைசி பரியந்த நின்னாங்க. நின்னதுக்கு அப்புறமா கூட ஒரு மனுஷன் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஐயா, பிரதர், அங்கிள், அண்ட் அப்படின்னு பேசுவாங்க. ஒரு மனிதன் மரித்ததுக்கு அப்புறமா 2 நாள் தான், அதுக்கப்புறம் அட்ரஸே இருக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறமா கல்லறையிலே போய் பார்த்தவர்கள் பெண்கள் தான். மரித்த இயேசு கிறிஸ்துவை பார்க்க போன மகதலேனா மரியாள் அங்க இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொன்ன உடனே அழுகிறாள், துடிக்கிறார். எங்க இயேசுவை காணல, எங்க இயேசுவை காணலன்னு அழுது அழுது துடிக்கிறார். தோட்டக்காரனை போல காட்சியளித்த ஆண்டவர் அவளுடைய அழுகையை பார்க்க சகிக்க முடியாம மரியாளே அப்படின்னு கூப்பிடுறாரு. எப்படி? மரியாளே. ஏன்னா அழுகையை பார்த்து கொண்டு இயேசு அப்படியே நின்று விடுகிறவர் அல்ல. மனிதனை போல அழுகையை பார்த்து ரசிக்கிறவர் அல்ல. மனிதனை போல நீ அழுது கொண்டே இரு என்று விட்டு விட்டு கடந்து போகிறவர் அல்ல. மரியாள் அழுதவுடனே தாங்க முடியல. உயிரோட வந்த இயேசு கிறிஸ்து மரியாளே அப்படின்னு கூப்பிடுறாரு. உன்னை நீங்க புரிஞ்சுக்கணும். அவ மரித்த இயேசு கிறிஸ்துவுக்காகத்தான் அழுதா. மரித்த இயேசு கிறிஸ்துவ பாக்குறதுக்கு தான் கல்லறைக்கு வந்தா. ஆனா ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவளுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? முதலாக மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்து அவளுக்கு தோற்றமளிக்கிறார். உயிர்த்த இயேசு கிறிஸ்து. நல்லா நீங்க புரிந்து கொள்ளுங்க. அவள் மரித்தவரை தேடி அழுகிறாள், அவர் உயிர்த்தவராக உயிரோடு பார்த்துக்கோ மக்களேன்னு சொல்லி வந்திருக்கிறார். பாருங்களேன், உங்க வாழ்க்கையில செத்து போன ஒவ்வொரு காரியங்களும் உயிரோடு வர வேண்டும் என்று சொன்னால் உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்களேன், ஒரு நாளைக்கு பின்பற்றி விட்டு 9 நாளைக்கு விட்டுட்டு போறதுக்கல்ல, தினந்தோறும் கிறிஸ்துவை பின்பற்றும் அனுபவம் வரணும். இனிமே பெண்கள் சாக்கு போக்கு சொல்ல மாட்டேங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ஊழியம் செய்யக்கூடாது சிஸ்டர், நான் பேசக்கூடாது, பெண்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு பவுல் சொல்லி இருக்கிறாரு. பவுல் அந்த காலத்தில் அந்த சபையிலே இருந்த பெண்கள் அதிக பிரசங்கித்தனமாக அதிகமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆண்களை பேச விடாமல் தர்க்கம் செய்து கொண்டே இருந்தார்கள். எனவே சொன்னார், நீ வீட்டில் போய் உன் கணவனிடம் விசாரித்துக்கொள், இங்கே அமைதியாக பேசாமல் இரு என்று சொன்னார். அதை மாற்றி பிரசங்கிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாருங்களேன், ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும். தைரியமா பிரசங்கம் பண்ணுவீங்க தானே, தனியா இயேசு கிறிஸ்துவை சொல்லுவீங்க தானே. சிங்க குட்டிகளை போல, சிங்க பெண்களை போல, ஆண்டவரே நான் உண்மை குறித்து எல்லாரிடமும் பறைசாற்றுவேன், எந்த தடைகள் வந்தாலும் நான் கர்த்தருக்காக நிற்பேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன். இங்க ஓடி வந்திருக்கு, இங்க பாத்தீங்களா, கர்த்தர் உங்களை இன்று ஆசீர்வதித்து தான் அனுப்புவார். இந்த பெண்களுக்காக பேசிட்டு தான் ஜெபமே ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். ஜெபிச்சிடலாமா? ஜெபிச்சுட்டு தொடங்கலாமா? கண்களை மூடலாம். ஆரம்ப ஜெபம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த சங்கமம் ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் மூலம், ஆண்டவரே இந்த வானொலி நிகழ்ச்சி மூலம் அநேகமாயிரம் ஜனங்களை கர்த்தருக்காக நீர் ஆதாயம் செய்ய போவதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை வைக்கிறேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்கிற வார்த்தையின்படி நீ இழந்து போன சந்தோஷத்தை கர்த்தர் மீண்டும் கொடுப்பார் என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். மனசளவுல உடைக்கப்பட்டு வெளியிலே சிரித்துக் கொண்டு நான் என்ன செய்வேன், என் எதிர்காலம் என்ன ஆகும், கேள்விக்குறி ஆகுமா என்கிற ஒரு கேள்வி மனதுக்குள்ளே இருக்கிறது. நீ பயந்த காரியம் உனக்கு நேரிடாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி. மரித்தேன், ஆனால் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். உயிருள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயந்த காரியம் உனக்கு நேரிடாது என்கிற கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கர்த்தாவே, உமது பிள்ளையின் ஊழியத்தை வலதுபுறமாய் இடதுபுறமாய் பெருக்கமடைய செய்வதற்காக நன்றி. இதுவல்ல ஆசீர்வாதம், வரும் காலங்களிலே ஒரு விருத்தியையும் ஒரு விஸ்தாரத்தையும் பார்க்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். மறைந்திருந்த உன்னுடைய ஊழியத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அநேகருக்கு காண்பிப்பார் என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக கோடான கோடி நன்றி ராஜா, நன்றி.
கோடான கோடி நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனின் உடைந்த எலும்புகளை தேவன் சரி செய்வதற்காக கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, என்னை மறைத்து நீர் பேசும். நீர் பேசின இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நன்மை செய்ய தொடங்கி விட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கூட ஊழியம் செய்தவர்கள் யார் என்று சொல்லுங்க? அதிகமாய் பெண்களும். இயேசு கிறிஸ்துவோடு கூடவே சிலுவையின் மரண பரியந்தம் அவரோடு கூட இருந்த பெண் சீசிகள் ஊழியர்கள் இருந்தாங்க. அப்படி இருக்கும் போது இயேசு கிறிஸ்து கூடவே ஊழியம் செய்யலாம் என்று ஆண்டவர் அனுமதித்து சீசிகளை வைத்திருந்தாரே, பின்பு யார் சொல்லுகிறார் பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று? அது மட்டுமல்ல, ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்களேன், லூக்கா 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்களாம். யாருடனே இருந்தார்களாம்? இயேசு கிறிஸ்துவோடு ஆஸ்திகளால் ஊழியம் செய்தும் மற்றபடி ஊழியம் செய்தவர்களும் அநேக ஸ்திரீகள் அவரோட இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இன்னைக்கு உங்க தாழ்வு மனப்பான்மை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இயேசு கிறிஸ்துவோட பெண் சீசிகள் இருந்து ஊழியம் செய்த போது நானும் கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன் என்கிற ஒரு இடத்திற்கு இந்த நாளிலே தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். வேதாகமத்துல ஒரு பெண் இருக்கிறா பாருங்களேன். இவளுடைய கணவன் பெயரு திக்வா மகன் சல்லூம். வஸ்திர சாலை மேற்பார்வையாளராக இருக்கிறார். யாரு? வஸ்திர சாலையின் மேற்பார்வையாளராக இருக்கிறார். வஸ்திர சாலை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அரச மாளிகையில உடுத்தும் ஆடைகளுக்கு பொறுப்பாளி என்று சொல்லலாம். அதை கவனிக்கும் ஒரு மேஸ்திரி, கண்காணிப்பாளர், காவலாளி என்று சொல்லலாம். அதாவது ராஜாக்கள் எப்படியெல்லாம் உடை போடுகிறார்கள் என்று பார்க்கும் ஒரு பொறுப்பாளர். திக்குவா மகன் சல்லூம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்களேன், இப்படிப்பட்டவருக்கு ஒரு மனைவி இருக்கிறார். இவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா 2ஆம் நிலையிலே குடியிருக்கிறார்கள். செகண்ட் குவார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலை கொடுக்கப்படும். ஒவ்வொரு ஊழியர்களுக்கு தகுந்த மாதிரி கேட்டகரி வைஸா பிரிச்சிருவாங்க. பெரிய பெரிய ஊழியர்களுக்கு இந்த இடம், சின்ன சின்ன ஊழியர்களுக்கு இந்த இடம்னு சொல்லி. இப்போ வஸ்திர சாலையிலே மேற்பார்வையாளராக இருக்கிற இந்த திக்வா மகன் சல்லூமோட வீடு எங்க இருக்கு அப்படின்னா 2ஆம் நிலையில இருக்கு. செகண்ட் குவார்டர் ஆஃப் ஜெருசலேம் 2ஆம் நிலையிலே இருக்கிறது. இந்த 2ஆம் நிலையிலே இருக்கிற இடத்துல இவனும் இவளுடைய மனைவியும் வசித்து வருகிறாங்க. இந்த மனைவி பெயரு உல்தாள் தீர்க்கதரிசி. என்ன பேரு? உல்தாள் தீர்க்கதரிசி. யோசியா காலங்கள்ல 2 ராஜாக்கள் 22 அட்டக்கடி யாராவது எடுக்கலாம். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம், அதாவது 1வது வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்க, 4வது வசனத்திலிருந்து பாத்தீங்க அப்படின்னா யோசியா ராஜா அந்த ஆலயத்தை செப்பனிட விரும்புகிறார். அப்படின்னா சீர்படுத்த விரும்புகிறார். இவ்வளவு நாட்கள் எப்படியெல்லாமோ இருந்தது. இவர் 8 வயசுல ராஜாவாகிறாரு. 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல 2வது வசனத்துல பாத்தீங்க, அதாவது சாரி 2வது வசனம் யாராவது வாசிக்கிறீங்களா சிஸ்டர் எஸ்தர்? அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியில் எல்லாம் வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நடந்தான். ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே ராஜா மெசுல்லாமின் குமாரனாகிய அத்சலியாவின் மகன் சாப்பான் என்னும் சம்பிரதியை கர்த்தர் ஆலயத்துக்கு அனுப்பி, நீ பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவின் இடத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகை பார்த்து, பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்து. போது சிஸ்டர், அதாவது ஆலயத்தில் உள்ள பணத்தை எல்லாம் கணக்கு பார்த்து ஆலயத்திற்காகவே அந்த பணத்தை செலவு செய்ய வேண்டும், செப்பனிட செலவு செய்ய வேண்டும் என்று யோசியா ராஜா விரும்புகிறார். ஆலய பணம் எங்க போகணும்? ஆலயத்துக்கு தான் போகணும்.
கர்த்தருக்காக தான் செலவிடப்படணும். கணக்கு போட்டு கர்த்தருக்காகத்தான் அதை செய்ய வேண்டும். ஆலய பணத்தை செப்பனிடுவதற்காக செலவு செய்ய வேண்டும். இப்ப கணக்கு பார்த்து இவர்களை எல்லாம் அனுப்பி ஆலயத்தை சுத்தம் செய்ய அனுப்புகிறார். ஆலயத்தை சுத்தம் செய்யும் போது அங்கு ஒரு காரியம் கிடைக்கிறது. அது என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, ஒரு சுருள் கிடைக்கிறது. 2 ராஜாக்கள் 22:11. ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு என்று சொல்லப்படுகிறது. அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல இந்த எருசலேமுக்கு என்ன நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாவம் அக்கிரமம் பெருகிவிட்டது, அதனால எப்படி அது அழிந்து போகும் என்பதை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை அந்த சுருளிலே இருக்கிறது. அந்த சுருளை பார்த்த உடனேயே ராஜாவுக்கு உள்ளமெல்லாம் உடைஞ்சு போயிருச்சு. நமக்கெல்லாம் நிறைய எச்சரிப்பின் சத்தம் வரும். கர்த்தர் பேசுவார், நிறைய வார்த்தைகளை கொண்டு பேசுவார். ஆனால் காதுதான் சில நேரம் செவிட்டு விரியன்களாக இருந்து கொண்டே இருக்கிறது. பாருங்களேன், சாத்தான் நல்ல வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு செவிகளை அடைத்து வைத்திருக்கிறான். பாருங்களேன், அப்படித்தான் இங்கேயும் எவ்வளவோ சொல்லியும் கேட்கவில்லை. அந்த சுருள்ல என்ன சொல்லுது? இந்த தேசத்திற்கு என்ன ஆகும், எப்படி ஆகும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்களேன், இத கேட்ட உடனே ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுகிறார். நாமும் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, எச்சரிப்பு வரும்போது, வஸ்திரங்களை அல்ல, இதயத்தை கிழித்து ஆண்டவரிடத்திலே சரண்டர் ஆக வேண்டும். பாருங்களேன், அவன் வஸ்திரங்களை கிழித்து அழுதது போல நமக்கும் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, எச்சரிப்பின் சத்தம் வரும்போது, வழி இதுவே என்கிற சத்தம் வரும்போது, உன் வழியை மாற்றிக்கொள் என்கிற சத்தம் வரும்போது, நீ கர்த்தருக்காக என்ன செய்கிறாய் என்று ஆண்டவர் கேள்வி கேட்கும் போது செவியை அடைத்து வைக்காமல் ராஜா வஸ்திரத்தை கிழித்து அழுதது போல நீங்களும் மனம் கசந்து மனதை கிழித்து அழும்போது தேவ வல்லமையும் மீட்பும் ரட்சிப்பும் உங்க வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் கர்த்தர் கொடுப்பார். பிரியமானவர்களே, இப்போ அழுகிறாரு. அழுதுட்டு கட்டளை போடுறாரு. 2 ராஜாக்கள் 22:12 வசனம் என்ன கட்டளை தெரியுமா? ராஜாவோட முக்கியமான 5 பிரதிநிதிகள், அந்த 5 பிரதிநிதிகளும் போய் விசாரித்துட்டு வரணும். யார்கிட்ட விசாரிக்கணும் தெரியுமா? தீர்க்கதரிசிகள்கிட்ட விசாரிக்க வேண்டும். யார்கிட்ட விசாரிக்க வேண்டும்? இதற்கப்புறம் என்ன ஆகும்னு உடனே அவருக்கு ஆண்டவருடைய பயம். நம்ம தேசம் அழிக்கப்பட்டிருமே, ஆண்டவர் சொல்லியிருக்காரே, சுருள் இப்படி சொல்லுகிறதே, தீர்க்க தரிசன நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகள் இப்படி சொல்லுகிறதே, இதற்காக எனக்கு இப்பொழுது தீர்க்கதரிசி வந்தே ஆக வேண்டும், தீர்க்கதரிசியின் சத்தத்தை நான் கேட்டே ஆக வேண்டும், தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்பதை நான் கேட்டே ஆக வேண்டும். 5 பேர் புறப்படுறாங்க. 2 ராஜாக்கள் 22:12 பாத்தீங்கன்னா, ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும், சாப்பானின் குமாரனாகிய அகிக்காமுக்கும், மிகாயாவின் குமாரனாகிய அக்போருக்கும், சம்பிரதியாகிய சாப்பானுக்கும், ராஜாவின் ஊழியக்காரனா அசாயாவுக்கும் ராஜா கட்டளையிட்டது என்று சொல்லப்படுகிறது. அந்த காலங்கள்ல முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த காலத்துல பிரபலமானவர்கள் வாழ்ந்தார்கள். அதாவது பிரபலமான தீர்க்கதரிசிகள். முக்கியமாக சொல்ல வேண்டும்னா எரேமியா தீர்க்கதரிசி தான் பெரிய தீர்க்கதரிசி, மாபெரும் தீர்க்கதரிசி. அவர் காலத்துல, யோசியா காலத்துல வாழ்ந்த தீர்க்கதரிசி எரேமியா. அவர் இருக்கிறார், பக்கத்திலே இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி இருக்கிறார். செப்பனியா, அதற்கு அடுத்த கேட்டகரி செப்பனியா இருக்கிறார். நாகும் இருக்கிறாங்க, ஆபுகுக், இவங்க எல்லாம் சின்ன சின்ன தீர்க்கதரிசிகள். நல்ல டாப் மோஸ்ட் தீர்க்கதரிசி யாருன்னா எரேமியா தீர்க்கதரிசி இருக்கிறார். அப்படின்னா யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா எரேமியாட்ட கேட்கணும். உங்கள் அனைவர்கிட்டையும் ஒரு கேள்வி நான் வைக்க விரும்புகிறேன். உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளும் பாடுகளும் சகிக்க முடியாத ஒரு பெரிய போராட்டமும், இந்த ராஜாவை போல மனம் கசந்து அழுகிற ஒரு போராட்டமும் வரும்போது நேரடியா பெரிய தீர்க்கதரிசியாகிய எரேமியாட்ட போவீங்களா, மற்ற சின்ன தீர்க்கதரிசிகள்கிட்ட போவீங்களா? பெரிய தீர்க்கதரிசி கிட்ட போ. பெரிய தீர்க்கதரிசிட்ட தான் பாருங்களேன், அவங்கள என்ன சொல்றாங்க பாருங்க. பெரிய தீர்க்கதரிசிட்ட தான் போவீங்க பாருங்களேன். அப்ப உங்களுக்கு கூட சின்ன தீர்க்கதரிசிகள் பிடிக்கவில்லை, சின்ன ஊழியக்காரங்க பிடிக்கவில்லை, பாவமாய் ஊழியம் செய்கிறவர்கள் பிடிக்கவில்லை.
ஒண்ணு கேட்கிறேன் நானு, இந்த சின்ன தீர்க்கதரிசிட்டையும் எரேமியாட்ட இருக்கிற தீர்க்க தரிசனம் சொல்ல ஆவியானவர் ஒரே ஆவியானவர், அது தெரியுமா? கேட்டகரி தாங்க வேற, ஊழியங்கள் தான் வேற, ஆனால் அழைத்தவர் ஒருவரே. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவருக்குள்ள இருக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் ஒருத்தர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான், ஆவியானவர் ஒருவர் தான். எடுத்த உடனே எரேமியாட்ட போவேன்னு சொல்றீங்களே, நிறைய பேர் அப்படித்தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் பாருங்களேன். எடுத்த உடனே பெரிய தீர்க்கதரிசியை நாடுவது, பெரிய ஊழியர்களை நாடுவது. நான் கேட்டேன், ஆண்டவர் உங்களை பார்க்கணுமா மனுஷன் உங்களை பார்க்கணுமான்னு கேட்டேன். ஆண்டவர் தான் உங்களை பார்க்கணும். இந்த 5 பேரும் ராஜா சொன்னார், எரேமியா தீர்க்கதரிசியை போய் சந்தித்து, இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் அவர் தான், அவரை போய் சந்தித்து என்ன நடக்கும் என்று கேட்டு வா என்று சொல்லவில்லை. நீங்கள் போய் ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க வேண்டும் என்று சொல்லிதான் அனுப்புகிறார் ஆண்டவர். இவங்க 5 பேரை எங்க கொண்டு போனார் தெரியுமா? எங்க கொண்டு போனாரு? 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாராவது வாசிங்க சகோதரி. கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா வனத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவிகொடாதபடியினால் நம்மேல் பற்றி எறிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். அப்பொழுது ஆசாரியனாகிய இல்க்கியாவும் அகீக்காமும் அக்போரும் சாப்பானும் அசாயாவும் அர்காசின் குமாரனாகிய திக்காவின் மகனான சல்லோம் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தாள் என்னும் தீர்க்கதரிசியானவளிடத்திற்கு போய் அவளோடே பேசினார்கள். அவள் எருசலேமின் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தாள். எங்க குடியிருந்தாளாம்? குடியிருந்தாளாம் 2ஆம் வகுப்பிலே குடியிருக்கிறாள். சாதாரண வஸ்திரசாலை விசாரிப்புக்காரனோட மனைவி. எங்கேயாவது கிறிஸ்தவர்கள்ட்ட கேட்கிறேன், இந்த உல்தாள் தீர்க்கதரிசி உங்களுக்கு தெரியுமா? நமக்கே தெரியாதுங்க, நமக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது இவள் வேதத்திலே இடம் பிடித்திருக்கிறாள். அதான் நான் கேட்டேன் ஆரம்பத்துல, நம் முகத்தோற்றத்தை வச்சு, அழக வச்சு, மேன்மையை வைத்து, ஊழியர்களின் உயர்வை வைத்து, ஊழியர்களின் ஸ்தாபனங்களை வைத்து, ஊழியர்களின் பெருக்கத்தை வைத்து மனிதர்கள் வேணாலும் கணக்கு போடலாங்க. ஆனால் ஆண்டவர் கணக்கு வேற, ஆவியானவர் ஒன்றானவர். ஏதோ ஒரு மூலையில எரேமியா பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறார், செப்பனியா இருக்கிறார், நாகும் இருக்கிறார். இப்படி இருக்கும்போது ஒரு பெண் 2ஆம் நிலையிலே வகுப்பிலே குடியிருக்கிற ஒரு வஸ்திரசாலை மேஸ்திரியோட மனைவி கிட்ட போய் ராஜா எங்களை அனுப்பினார் என்று சொல்லும் போது அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு சாதாரண தீர்க்கதரிசி, என்னையவா ஆண்டவர் அடையாளம் காட்டினாரு எனக்கு. அதாவது ராஜ சமூகத்திலிருந்து 5 பேரும் பிரபல்யமானவர்கள் பாருங்களேன். அதாவது பெரிய டாப் மோஸ்ட்ல இருக்கிறவங்க தான், அந்த வேலையில இருக்கிறவங்க தான் அங்க போயிருக்கிறாங்க. அவர்கள் ராஜா இப்படி சொல்லி அனுப்பினார், எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுனா, இப்பொழுது இந்த காலத்தில் இருக்கிற மக்கள் ராஜாவுக்கு ஆதரவா தான் சொல்லுவாங்க. ராஜாவுக்கு எதிர்ப்பா சொன்னா தலை காணாமல் போய்விடும். ஆனால் இவளோ வெட்டு 1 துண்டு 2ன்னு கரெக்டா பயப்படாம தேவனுடைய வார்த்தையை கண்ணீர் 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 என்று சொல்லுகிறார். இந்த ராஜா உயிரோடு இருக்கும் வரை இந்த தேசம் சீர்படும். இந்த ராஜா மரித்த பின்பு இந்த தேசத்தை நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ராஜாட்ட போய் சொல்லு. எப்படி? ஓ ராஜாட்ட போய் நீ சொல்லு. வாசிக்கலாமே யாராவது? அது மட்டும் வாசிக்க, நான் முடிச்சிடுறேன். அவள் அவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவரிடம் நீங்கள் போய் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளில் எல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகள் மேலும் வரப்பண்ணுவேன். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும்
எனக்கு கோபம் உண்டாக்க வேற தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும். அது அவிந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கும் உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய் நீர் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இந்த ஸ்தலத்துக்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாய் அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்ட பொழுது உன் இருதயம் இளகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து போட்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையில் சேர்த்துக் கொள்வேன். நீ சமாதானத்தோட உன் கல்லறைக்கு சேர்வாய். நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள் என்றால் இந்த மறு உத்தரவை அவர்கள் ராஜாவுக்கு சொன்னார்கள். எவ்வளவு தைரியம், எவ்வளவு ஒரு பயம் இல்ல. ஒரு பெண் தீர்க்கதரிசி, அதுவும் ராஜாவுக்கு வேலை செய்யற வேலைக்காரனோட மனைவி, இரண்டாவது நிலையில இருக்கிறவா. நம்ம ஊர்ல இந்தியாவில எல்லாம் இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு சிஎம்ஓ பிஎம்ஓ வந்து இதை கேட்டு அனுப்பி இருந்தா தீர்க்க தரிசனத்தையே மாத்திருவாங்க. பாருங்களேன், தீர்க்க தரிசனத்தையே மாத்திருவாங்க. ஏன்னா பயம், முகத்தாட்சண்யத்திற்காக அவர்களை, அதாவது சமாதானப்படுத்துவதற்காக, அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக இப்பொழுது நிறைய தீர்க்கதரிசிகள் எழுப்பி இருக்கிறாங்க. பொய் தீர்க்கதரிசிகள் தங்கள் மனதில் இருக்கிற இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக. பாருங்களேன், முகத்தாட்சணியத்திற்காக பேசும் தீர்க்கதரிசிகள். இவ்வளோ பெண்ணாக இருந்தாலும், வஸ்திரசாலையின் வேலை விசாரிப்புக்காரனாக மனைவியாக இருந்தாலும், ராஜாட்ட போய் சொல்லு. ராஜா இருக்கிறவர ராஜா மனச உடைச்சு அழுந்ததுனால, மனதை கிழித்து இறங்கி அழுததுனால அவர் இருக்கும் வரை ஒன்றும் நடக்காது. அதற்கப்புறமா இந்த தேசத்திற்கு வரும் நியாயத்திற்கு வரும் என்று உன் ராஜாவுக்கு போய் சொல். என்ன ஒரு தைரியம்! ஏதோ ஒரு மூலையில இருந்தவங்க உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்க எந்த தீர்க்கதரிசியை நாடுவீங்கன்னு கேட்டேன். உடனே எரேமியான்னு சொன்னீங்க. உலகம் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. பாருங்களேன், சின்ன ஊழியர்களை மதிப்பதில்ல, சின்ன சின்ன காரியங்களை டிராக்ஸ் கொடுக்கறவங்களை மதிக்கிறது இல்ல, சின்ன ஊழியத்தை இப்போதுதான் ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்களை என்கரேஜ் பண்றது இல்ல. பாருங்களேன், அவர்கள் ஊழியங்களுக்காக திறப்பிலே நிற்பதில்லை, ஜெபிப்பதில்லை, ஆதரவு கொடுப்பதில்லை, கரம் நீட்டுவதில்லை, எதுவுமே செய்வதில்லை. ஆனால் எல்லோரும் எங்கே ஓடுகிறார்கள்? பெரிய பெரிய ஸ்தாபனங்களையும் பெரிய பெரிய ஊழியர்களையும் நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பணம் பெருத்தவர்களை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தரிசனத்தோடும் உண்மையோடும் ஊழியம் செய்கிற கூட்டம் ரொம்ப குறைவா இருக்குது. பாருங்களேன், இந்த ரேடியோவை குறித்து நான் மிக பெருமைப்படுகிறேன், மிக பெருமைப்படுகிறேன். எவ்வளவு பெரிய ஆத்தும தாகம் ராத்திரி பகலாக கர்த்தருக்காக ஒலிபரப்பிக் கொண்டு ஆண்டவருக்காக எல்லா தேசங்களிலும் சுவிசேஷம் கடைசி நாட்களிலே போக வேண்டும் என்பதற்காக கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் போன் செய்து அழைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த ரேடியோவுக்காக ஜெபிப்பேன் என்று நான் வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் பல மடங்காய் ஆசீர்வதிப்பார். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நீ இடம் கொண்டு பெருகுவாய் என்கிற வார்த்தையை வாக்காக கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பாருங்களேன், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஊழியம், எதையும் நோக்காத ஊழியம். ஆண்டவர் சொன்னார், நான் இலவசமா கொடுத்த, இலவசமா கொடுன்னு. யாருங்க இலவசமா கொடுக்கிறது? சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே என்று சொன்னால் நிறைய பேர் சத்தியத்தை விற்று கொண்டிருக்கிறார்கள். வேதனைக்குரிய விஷயம். பாருங்களேன், வேதனைக்குரிய விஷயம். இந்த காலகட்டங்களிலே உள்தாள் தீர்க்கதரிசியை போல நிறைய தீர்க்கதரிசிகள் உண்டு, நிறைய ஊழியங்கள் உண்டு. இன்று தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த ரேடியோவுக்கு கூட இருக்கலாம். இந்த உள்தாள் தீர்க்கதரிசியை போல கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். எப்படி, அதாவது ராஜ சமூகத்திலே இருந்து கிளம்பி போய் எரேமியாவை பார்க்கவில்லை, செப்பனியாவை பார்க்கவில்லை, நாகூமை பார்க்கவில்லை, உள்தாளை பார்க்க ஒரு கூட்டம் போனது மாதிரி, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், எந்த தேசத்துல இருந்தாலும், என்ன வீட்டுல இருந்தாலும், நீங்க இரண்டாம் நிலையிலேயோ முதல் நிலையிலேயோ ஜீரோவுல கூட இருந்தாலும், உங்களுக்கு ஸ்தாபனம் இல்லாமல் போனாலும், உங்களுக்கு பிரேயர்சல் இல்லாமல் போனாலும், கர்த்தர் வெளியே கொண்டு வருவார் உங்களை.
அவர் உங்களை ஆசீர்வதிக்க நினைத்து விட்டால், நீங்க எந்த நிலைமையில் இருந்து கர்த்தரை சொல்லுகிறவர்களாக இருந்தால், கர்த்தருக்காக உழைக்கிறவர்களாக இருந்தால், கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால், நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் தேவன் உங்களை உயர்த்த முடியும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தும் அவர் கரத்தினால் ஆகும். பிரியமானவர்களே, இந்த நாளில ஒன்னே ஒண்ணு நீங்க செய்யணும். உல்தாள் தீர்க்கதரிசி சொன்னாங்க தெரியுமா, இந்த ஸ்தலத்துக்கு பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இளகி, நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். உங்க விண்ணப்பத்தை கேட்க ஆண்டவர் விரும்புகிறார். இவ்வளவு நாட்கள் என்னுடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கிறது, என் ஊழியம் அற்பமாக இருக்கிறது, என் வீடு அற்பமாக இருக்கிறது, என் தொழில் அற்பமாக இருக்கிறது, என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் நீ தொடர்றதெல்லாம் ஒன்றுமே சரிவராமல் போகிறதே என்று கேள்வியோடு கேள்வி கேட்கிறாங்க. என் வாழ்க்கையை அற்பமாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ கர்த்தருக்கு உண்மையாக நின்றால், எல்லா நேரத்திலும் கர்த்தரை பின்தொடர்ந்தால், ஆண்டவர் மரித்த பொழுதும் மகதலேனா மரியாள் எப்படி பின்தொடர்ந்து உயிர் இயேசுவை பார்த்தாலோ அதே போல விடாமல் நீ பின்தொடர வேண்டும். ஆதியில் கொண்டிருந்த அன்பு எங்க மக்கள, எங்க போச்சு உங்க அன்பு? சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து போயிடுறீங்களே, சின்ன சின்ன வேதனைகள் தாழ்மைகள் வந்தாலும் கவலையோடு ஆண்டவரை விட்டுட்டு விரலை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிடுறீங்களே. மகதலேனா மரியாளை போல விடாமல் அவரை பின்பற்றும் பொழுது, இந்த யோசியா ராஜாவை போல கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு வருது. நீங்க சின்ன சின்ன காரியங்களை விட முடியாமல் இருக்கலாம். இதை எப்படி விடுவதென்று தெரியவில்லை. இது என்னை ரொம்ப தாழ்மைப்படுத்துகிறது, என்னை டாமினேட் செய்கிறது. இந்த கெட்ட பழக்கத்தில் இருந்து வெளிவர ஆசைப்படுகிறேன், முடியவே இல்லை. இன்று அந்த யோசியா எப்படி அதாவது வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு தன்னை ஒப்பு கொடுத்தானோ, அதே போல யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீங்களோ, தேவன் உங்கள் விண்ணப்பத்தை கேட்க விரும்புகிறார். உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். உங்களை வெளியே காட்ட விரும்புகிறார். உங்கள் ஊழியத்தின் மேன்மையை காட்ட விரும்புகிறார். உங்கள் ஊழியத்தை விரிவாக்க விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தை விரிவாக்க விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறேன், மை துதிக்கிறேன், மை வாழ்த்துகிறேன், மை வணங்குகிறோம் ராஜா. ஆவியானவரே, நீர் பேசின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும். உல்தாள் ஏதோ இரண்டாவது நிலையில இருந்தவளுக்கு ஒரு ராஜாவின் பிரதிநிதிகள் போய் அவரை சந்திக்கும் போது அவள் எப்படி தைரியமாய் நின்றாளோ, அதே போல என் சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் கர்த்தருக்கு தைரியமாய் நிற்காமல் சின்ன சின்ன காரியங்களுக்கு சோர்ந்து போய் பயந்தாங்கோழியாக வாழுகிறார்களோ, அவர்கள் எல்லாம் இந்த உல்தாள் தீர்க்கதரிசியை போல கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்று, எந்த சமூகத்துக்கும் அவள் பயப்படாமல் நின்றது போல தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் செய்ய, பெண்கள் வெளியே போய் பிரசங்கம் செய்ய என் தேவனே நீ உதவி செய்யும். கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள், இந்த ரேடியோ எல்லாம் கர்த்தர் விஸ்தாரமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும். யாரெல்லாம் வஸ்திரங்களை அல்ல, இருதயத்தை கிழித்து கர்த்தருடைய சமூகத்திலே இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ, இவங்க வாழ்க்கையில தேவன் ஒரு மாறுதலை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை தேவன் சீக்கிரத்திலே வெளியே கொண்டு வருவார் என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக கோடான கோடி நன்றி. ஆவியானவரே, உமக்கு நன்றி. நீ நினைத்திராத காரியத்தை கர்த்தர் உன் கையிலே கொடுக்கிறார் என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். உன் குடும்பத்தின் மத்தியிலே தலை குனிந்து ஏளனப்படுகிற உன்னை தேவன் உயர்ந்த இடத்திலே வைத்து உன் குடும்பத்தாருக்கு வெட்கத்தை உடுத்தும் நேரம் ரொம்ப சீக்கிரமா இருக்கு. அதற்காக நன்றி. ஆவியானவரே, நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே வருவதற்காக நன்றி. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி. உன் விண்ணப்பம் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக வந்திருக்கிறது. நீ பயந்த காரியம் நடக்காது என்று மறுபடியும் கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் எல்லோரையும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சகோதரனை. ஒன்று நான் சொல்ல வேண்டும், உங்களுடைய செய்தியை எத்தனை தேசங்கள் கேட்டிருப்ப நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். எக்ஸஸ் ரேடியோ, மோக்ஸ்லா ரேடியோ, தமிழ் ரேடியோ, ரேடியோ கார்டன், மோஸ்லா தமிழ் ரேடியோ,
ரேடியோ கார்டன், தெலுங்கு ரேடியோ, சவுத் ரேடியோ, ஆப்பிள் ஃபோன், 92 என்னோட போன் நம்பர் மட்டும் நான் சொல்லிடட்டுமா? சொல்லிருங்க சொல்லிருங்க. அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நான் இந்திய தேசத்தில் இருந்து பேசுகிறேன். என்னுடைய பெயர் ஹெப்சி டேவிட். ஈகிள் ஸ்விங்ஸ் மினிஸ்ட்ரிஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் முகநூலில் இணைந்து கொள்ள விரும்பினால் நிறைய தேவனுடைய செய்திகளின் தொகுப்பு அதிலே இருக்கிறது. ஈகிள் ஸ்விங்ஸ் மினிஸ்ட்ரிஸ் பேஜ் நீங்கள் ஃபாலோ செய்து கொள்ளலாம். ஈகிள் ஸ்விங்ஸ் மினிஸ்ட்ரிஸ் பேஜ் நீங்கள் ஃபாலோ செய்து கொள்ளலாம். அல்லது யூடியூப்ல நீங்க பார்க்கணும்னா ஈகிள் ஸ்விங்ஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, என்னோடு தொடர்பு கொண்டு ஜெபிக்க விரும்பினால் இந்திய கோட் +91 733 902911 +91 733 902911. God bless you. ஆமென் சிஸ்டர். இன்றைய நாளே இந்த செய்தியை அதிகமாக சகோதரிமாருக்குத்தான் அதுக்காக தொட்டிருக்கும். அருமையான ஒரு செய்தி. சகோதரிமாரை இன்றைக்கு உற்சாகப்படுத்திருக்கிறீங்க. சோர்வைக்க கொண்டு வந்து உங்களுடைய சகோதரிமார உச்ச கட்டத்திலே கொண்டு வந்திருக்கீங்க. வேத தியானத்தின்படி, வேத வார்த்தையின்படி நல்ல செய்தியை கொடுத்தீர்கள். இதுக்கு சகோதரிமார் தான் பதில் சொல்லணும். சகோதரிமார் உங்களுக்கு யாராவது சாட்சி சொல்ல விடா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லலாம். இந்த செய்தி தொட்ட சகோதரிமார் சொல்லுங்க. பயமில்லாம சொல்லுங்க. சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள விரும்பும் சகோதரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பெண்ணா இருக்கிறவங்களாலையும் ஊழியம் செய்ய முடியுமான்றதுக்கு அருமையான உதாரணம். 2ஆம் நிலையில உள்ள ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருந்தால் அவங்களை எவ்வளவு வல்லமையா எடுத்து பயன்படுத்துவாருன்னு இந்த தேவ செய்தி மூலம் தெரிந்து கொள்ள முடிந்தது. நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட தேவ செய்திக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள். ஆண்டவர் எனக்காகவும் இந்த ஊழியத்துல பேசியிருக்கார். கர்த்தர் நாமத்துக்கே கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். தேங்க்யூமா. கர்த்தர் நாம வாழ்த்தப்படுவதாக. நேரம் ரொம்ப கூடிருச்சுங்கிறதுல ஒண்ணு விட்டுட்டேன். என்ன அப்படின்னா, இதை ஏற்றுக்கொண்டு, அதாவது ராஜாட்ட போய் சொன்ன உடனே ராஜா இதை ஏற்றுக்கொண்டு ஜனங்களை எல்லாம் கூடி வரச் செய்து எருசலேமின் குடிகள் அனைவரும், ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும், சிறியோர் தொடங்கி பெரியோர் வரை, 2 ராஜாக்கள் 23:2 எல்லாரும் ஆலயத்திற்கு போய் உடன்படிக்கை செய்தார்கள். எப்படி? ஆலயத்திற்கு போய் உடன்படிக்கை செய்தார்கள். இதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். நேரமின்மை காரணமாக ரொம்ப வேகமாக போனா இதை சொல்றேன். நீங்களும் உடன்படிக்கை செய்யுங்க. அதாவது ஒரே ஒரு தீர்க்கதரிசியின் தைரியமான பேச்சு அந்த தேசத்தில் இருக்கிற ராஜா உட்பட எல்லாரையும் கர்த்தருக்குள் கொண்டு வந்தது பாருங்க. ராஜா ஏற்கனவே மனது உடங்கி ஜெபம் பண்ணிட்டாரு. எல்லாரும் ஆலயத்திற்கு போய் உடன்படிக்கை செய்து கொண்டார்களாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், 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 ஆமென். இன்றைய நாள போன் பண்ண நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்க. உங்களோட ஐபோனுக்கு அனுப்பியிருக்கேன். வேற யாரும் சொல்ல போறீங்களா? கர்த்தருடைய செய்தி வல்லமையான செய்தி. உண்மையாவே எனக்கும் தாவீதுக்கு அடுத்தது யோசியாவைத்தான் பிடிக்கும். அவர் அந்த கேட்டு வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இருதயத்தை கிழித்து கொண்டு தன்னை தாழ்த்தி அவர் மனம் திரும்பி அந்த காரியம். உண்மையாவே இந்த செய்தி எனக்கு மட்டுமில்ல, கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமா இருந்திருக்கும். நான் விசுவாசித்து கர்த்தரை துதிக்கிறேன். வல்லமையான செய்தி. விதமாக நாங்களும் உணர்த்தப்படும் போது, எங்களுடைய சந்ததிக்காக, எங்களுடைய தேசத்துக்காக மனம் திறந்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்வார். நாளிலே இந்த செய்தியை வழங்கிய சிஸ்டரை தேவன் பல்மடங்காய் ஆசீர்வதித்து அவருடைய ஊழியத்தையும் பெருக பண்ணுவார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். சிஸ்டர், கர்த்தர் உங்களை அழைத்த உண்மையுள்ள தேவன் எங்கள் மத்தியில் கொண்டு எங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதமாக கொடுத்த கிருபைக்கு முந்தி நான் முதலாவது நன்றி செலுத்துறேன்.
ஆமேன். அவரது அபிஷேகம் ஊழியத்துல நான் எவ்வளவோ பங்குள்ளவளாக இருக்க வேணும். நான் அதுக்கு தகுதி அற்றவள். இருந்தாலும் உங்களோட வார்த்தையின் மூலமாக கர்த்தர் என்னை பலப்படுத்தி அவருக்கு இன்னும் தைரியமாக இருப்பதற்கு இந்த வார்த்தையின் மூலமாக என்னை கர்த்தர் தொட்டார். அதற்காக நன்றி செலுத்துறேன். எல்லா கனமகிமையும் அவருக்கே உரியது. ஆமேன். நன்றி சிஸ்டர். God bless you. சிஸ்டர் டோலி கல்கரி. முதல் சொன்ன சிஸ்டர் அருந்ததி டொரண்டோ. வேறு யாராவது? ஹலோ பாஸ்டர், இந்த செய்தி மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்தது. கொடுத்த சிஸ்டருக்கு என் வாழ்த்துக்கள். God bless you, sister. இன்னொரு சீரியஸ் ஆச்சு. நான் இங்கே ஒரு ஃபியூனரலுக்கு போக வேண்டி இருந்துச்சு. எக்மெண்டனுக்கு ஒரு 5-3 hours டிரைவிங். இருந்தாலும் நான் அதை பின்னுக்கு போட்டுட்டு உங்களோட வார்த்தையை கேட்டுட்டு தான் போகணும்னு சொல்லி இப்ப புறப்பட்டு கொண்டு இந்த வார்த்தையில எனக்கு ஒளியா ஜீவன் பெற்றதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். மெய்யாவே கர்த்தர் எங்களை இலவசமாக கொடுத்த ஊழியக்காரரை நாங்க கனம் பண்ண வேணும். நாங்க உங்களை கனம்படுத்தி கர்த்தரோட மகிமைக்கு நீங்க இன்னும் அதிகமாக அவரோட ஊழியர் செய்வதற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நன்றி சிஸ்டர். நன்றி. மேகலாவா ஸ்ரீலங்கா. இப்ப சிஸ்டர் டோலி ஃப்ரம் கல்கரி. கல்கரி. உலக தேசம் முழுக்க கூட செய்தி போயிருக்கு சிஸ்டர். உலகம் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கே ஒரு ஆச்சரியமா இத்தனை தேசங்கள் 92 ரேடியோ. நான் முதல் சொன்ன தவறு. 92 ரேடியோ உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பது காரணம் நீங்கள் உண்மையாக உத்தமமாக கர்த்தருக்கு பயந்து நடுங்கி வார்த்தையை கொடுக்கும் பொழுது உலகத்துள்ள ரேடியோ அனைத்துமே தொடர்பு கொள்வார். அப்படியா கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஊழியங்களை வர்த்திக்க செய்வார் பிரதர். தினம் நான் ஜெபிக்கிறேன் இதுக்காக. கர்த்தர் கண்டிப்பாக இந்த உள்தாள் தீர்க்கதரிசியை போல கர்த்தர் இன்னும் இந்த ஊழியங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். கண்டிப்பா கர்த்தர் எங்களுக்கு இந்த வசனத்தை இன்னைக்கு கிஃப்டா கொடுத்திருக்கிறார் அம்மா மூலியமா. இந்த உள்தாள் தீர்க்கதரிசி நான் 2வது முறை கேக்குறேன். முதல் முறை ரொம்ப இன்னைக்கு பேசுனது வித்தியாசமான முறையில அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நிறைய கருத்துகள். அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். அப்ப நான் இந்த உடன்படிக்கை அம்மா பெண்ணே எழும்பி பிரகாசி உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள். நான் இந்த நேரத்துல அதை பகிரங்கமா நான் சாட்சி கொடுக்கிறேன். இணைந்திருக்கிற சகோதரிகள் ஒவ்வொருவரும் இந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள். நானும் உடன்படிக்கைக்கு உட்பட்டவள். நான் விசுவாசிக்கிறேன். அம்மா அருமையான இந்த செய்தி கொடுத்ததுக்காக என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் அவங்கள எங்களுக்கு கிஃப்டா ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. எங்களை கரவலாடுகளை நடத்துற போல நடத்துறாங்க. என் தேவாதி தேவனுக்கு நன்றி. அவர் ஊழியம் பெருகட்டும். நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி. வேறு யாராவது இந்த வார்த்தை உங்களுக்கு தொட்டால் 2 வசனம் சொல்லுங்கள். நான் முடிவு ஜெபத்தை எடுக்க போறோம். நான் எஸ்தர் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். நானும் ஈகிள் ஸ்விங் மினிஸ்ட்ரீஸ்ல ஆன்டி கூட நெருங்கி பயணிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆன்டியோட மெசேஜ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலா தோணுன விஷயம் என்னன்னா, நம்ம தைரியம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போது ரொம்ப தைரியமா இருக்கணும். என்னென்ன சூழ்நிலைகளை வரும்போது அத கடவுளுக்கு முன்பாக நம்ம எப்பொழுதும் தைரியமாக இருக்கணும்னு சொன்னாங்க. ஆன்டி ரொம்ப தேங்க்யூ ஆன்டி. பவர்ஃபுல்லான மெசேஜ்க்காக ரொம்ப நன்றி. God bless you டா. God bless you டா. வேறு யாராவது செய்தியை தொட்ட சகோதரிமார்கள்? இந்த செய்தியெல்லாம் சகோதரிமார் தான் இருக்கு, எங்களை அல்ல. உள்தாள் தீர்க்கதரிசி எனக்கு ரொம்ப பிடிச்ச தீர்க்கதரிசியை பத்தி மறுபடியும் நான் கேட்டிருக்கேன். அம்மா ரொம்ப தெளிவா பேசுனீங்க. இதுல என்ன தொடப்பட்டது என்னன்னா, எங்க பேசினாலும் யாரு அதை அசட்டை பண்ணுனா கூட தைரியமா நிக்கணும். ஏன்னா ஆண்டவரே கட்டளை கொடுத்திருக்காங்க, பெண்கள் பேசலாம். ஆண்டவர் கூடயே பெண்கள் இருந்திருக்காங்க, கடைசி வரைக்கும் பெண்கள் இருந்திருக்காங்க. அவங்க எவ்வளவுதான் உதாசீனப்படுத்தினாலும் அதை கேர் பண்ணாம தைரியமா நின்னு பேசணும்.
தீர்க்க தரிசன வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்காங்கன்னா முகதாட்சணியம் பார்க்காம சொல்ல வேண்டியதை கர்த்தர் சொன்னதை கரெக்டா சொல்லணும். ரொம்ப அன்னைக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுமா. தீர்க்க தரிசன வார்த்தை, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அநேக நாள் கர்த்தர் இடத்துல விண்ணப்பம் வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்க தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கீங்க, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சுமா. நன்றிமா. தேங்க்யூ. கர்த்தர் மறுபடியுமாக என்கிட்ட அதாவது பேசினார் அந்த வார்த்தையை குறிச்சு. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்லி யாருக்குன்னு தெரியல நினைச்சேன். நீங்க சொல்லிட்டீங்க. நிச்சயமா உங்கள் விண்ணப்பம் கேட்கப்படும். ஆமென். யாராவது சொல்ல விரும்புகிறீங்களா? அல்லது நான் ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். 10 வருடங்களுக்கு முன்னதாக எங்களுடைய டொரண்டோ பகுதியிலே பெண்களை மேடையிலே விட மாட்டார்கள். அது வேர்ஷிப்பாக இருந்தால் என்ன அல்லது செய்தியாக இருந்தன, விசேடமாக செய்திக்கு விட மாட்டார்கள். ஆனால் அது அந்த காரியம் மாறிக்கொண்டு வருகிறது. நீங்கள் சொன்ன அந்த சிறிய தீர்க்கதரிசியை நான் முதல் தரமாக கேள்விப்படுறதுக்கு முன்னதாக முதல் தரமா கேட்டாங்க. எங்க சகோதரிகளுக்கு நான் சொல்லிதான் தெரிஞ்சது பிரதர். முதல் தரமாக கேள்விப்பட்டேன். இந்த சிறிய தீர்க்கதரிசி, நீங்கள் அந்த அடுக்குகளை சொன்னீர்கள், அரண்மனையின் அடுக்குகள் அருமையாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த சிறிய தீர்க்கதரிசியை போல எங்களுடைய ஊழியமும் பல வருடங்களாக இருட்டடிப்பு செய்து வந்தது. விசேடமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஒரு வயது போன ஊழியர் பைபிள் வாசிப்பார், அவ்வளோதான் செய்வார். அவர் வேறு ஒரு சபையை சேர்ந்தவர். அவரை இங்கே போய் வாசிக்க வேண்டாம் என்று தடை விட்டார்கள். என்றால் அவர் ஒரு மூப்பராம், அதனாலே அவரை தடை செய்து விட்டார்கள். அதுக்கு பின்னதாக அவருக்கு வேறொரு ஊழியமும் இல்லை, அவர் இறந்து விட்டார். அதே போல் எங்களுடைய வானொலியிலே நீங்கள் யாராவது ஊழியம் செய்ய விரும்பினால் எங்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது பாஸ்டர்மாவுடன் தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது மகேந்திரனோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய ஊழியம் எப்பொழுதும் எல்லோருக்கும் திறந்திருக்கிறது. நாங்கள் இந்த ஊழியத்தை முன்னதாக சொன்னேன்னு தெரியவில்லை. நாங்கள் ஒரு மேடையாக வைத்திருக்கிறோம். நீங்கள் கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் தொலைபேசியில் வரலாம், வாட்ஸ்அப்பில் வரலாம், வைபரில், ஐஎம்ஓ, டெலிகிராமில் கூட வரலாம், ஜூமிலும் வரலாம். நீங்கள் ஊழியங்களை கூச்சம் இல்லாமல் இதில் செய்ய முடியும். ஏனென்றால் எங்களுடைய ஊழியத்திலே கண் தெரியாதவர்கள் கூட முதல்ல பாடலுக்கு வருவார்கள், ஜெபம் பண்ணுவார்கள், இப்போ செய்திகளையும் கொடுக்கிறார்கள். அப்படியாக நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். என்ன தாளந்து உங்களுக்கு இருக்கிறதோ அந்த தாளந்தை நீங்கள் டெவலப் பண்ண இணைந்து நீங்கள் ஊழியங்களை செய்ய முடியும். எங்களுக்கு கூடாக நாங்கள் அதற்கான காரியங்களை உங்களுக்கு செய்து தருவோம். நிச்சயமாக நீங்கள் வர்ஷிப் செய்ய விரும்பினால், பாடல் பாட விரும்பினால், அல்லது ஜெபம் பண்ண விரும்பினால், அல்லது செய்திகள் எடுத்து வர விரும்பினாலும் நாங்கள் அவற்றை, அல்லது துதி ஆராதனை நீங்கள் குரூப்பாக வானொலியிலே எங்களுடைய ஜூமை நீங்கள் பாவிக்க முடியும். அதற்கான ஸ்லொட்டுகளை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம். அந்த வகையிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடன் இணைந்து இந்த நாளிலே தேவ செய்தியை கொடுத்திருக்கிறீர்கள். அருமையான தேவ செய்தி கூடாக வழிநடத்தினீர்கள். கர்த்தர் உங்களுடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. இந்த செய்தியை கேட்கின்ற பொழுது பலருக்கு விழிப்புணர்வு வர கர்த்தர் உதவி செய்வாராக. இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தி உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். வானொலி 24 மணித்தியாலும் 2 வானொலியாக இருக்கிறது. சங்கமம்.com. இந்த ஐயா சொன்னது போல 92 ரேடியோக்கள் எங்களை இணைத்திருக்கிறார்கள். அவருடைய இந்த காலத்தில் எல்லாம் ஈஸி. அப்படியாக ரேடியோ கார்டன் அல்லது நெஹிமிஸ் பிளேயர், எக்ஸ் ரேடியோ, வின்எம், சவுத் ரேடியோ, அப்படி பல ரேடியோக்களுக்கு கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 92 நாளில் பார்த்தேன், 92 ரேடியோக்களே கேட்கிறார்கள். நான் ஒரு பிஸ்னஸுக்கு போனேன். அங்கே அவர்களுடைய அந்த கம்ப்யூட்டரில் ஸ்க்ரீன்லேயே போய்கொண்டிருக்கிறது எந்தெந்த ரேடியோ உண்டு அவர்கள் அதில் போட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ரேடியோவிலிருந்தும் ஒவ்வொரு காரியம் வரும். அவர்கள் கிறிஸ்டியன் அண்டில்லை, ஹிந்து அண்டில்லை, எல்லாவற்றையும் போட்டிருக்கிறார்கள். அப்படியாக கர்த்தர் வழி நடத்துகிறார். யார் இருட்டடிப்பு செய்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் வெளிக்கொண்டு தரத்தவராயிருக்கிறார். நீங்கள் சொன்னது போல அந்த சிறிய தீர்க்கதரிசியை வெளிக்கொண்ட போல கர்த்தர் வேதாகத்தில் எழுதி கூட வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சகோதரர் மகேந்திரனையா அதை ஒழுங்கு செய்து வழி நடத்துகிறார். நாங்கள் 7 நாளும் இந்த காரியங்களை செய்கிறோம். மகேந்திரனையா மிகுந்த உற்சாகத்தோடு செய்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
இந்த வேளையிலும் எங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் நன்றிகளையும் கூறுகிறோம். கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு லிசனர்ஸுக்கும் நன்றிகளை கூறுகிறோம். நன்றிகளம்மா. மகேந்திரன் ஐயா. சங்கம வானொலியே ஊழியக்காரர் சகோதரமாருக்கு திறந்து விட்டுருக்கு, அது ஸ்டேஜ் விட்டுருக்கு. யாராவது பேசலாம். இந்த முதல் தடவை நான் கூட கேட்டேன், சகோதரிமாருக்கு சங்கம வானொலி திறந்திருக்கு. அருமையான ஜோம் பண்ணுவோம் உண்மையில. அது மட்டுமில்ல, உங்களுடைய செய்தி 92 சில டிவியில கூட போயிருந்திருக்கு. அது பிடிக்கல, அவர் தான் சொல்லு, டிவியில கூட போயிருக்கு. அப்படியா நீங்க ரெண்டுக்கு ஜெபித்து துதித்து பெண்களுக்காவது ஆண்டவர் கேட்டார், உங்களை வல்லமையா இன்றைக்கு வழிநடத்திருக்கிறார். அதுக்காக நான் சொல்றேன். சொல்லுங்க. சாரி, இல்ல நீங்க முடிச்ச பிறகு நான் நன்றி சொல்றேன். நீங்க சொல்லுங்க, முடிச்ச பிறகு நான் சொல்றேன். நன்றி. ஓகே, நன்றி இயேசுவே, நன்றி. நான் என்னன்னா சொல்ல வந்தேன், இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா மூலமாக இவ்வளவு பெரிதான ஊழியமாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றி செலுத்துறேன். இப்பொழுது இந்த சகோதரிகள் யாவரும் வந்து எங்க கூட இருந்து ஜெபித்து எங்களுக்கு தந்த இந்த தருணத்துக்காக நான் நன்றி செலுத்துறேன். சங்கமம் நித்திய வெளிச்சம் சங்கமம் வானொலி திறந்திருக்காவிட்டால் நாங்க ஒருவருமே கர்த்தர்களை அப்படி வந்து சந்தித்திருக்க மாட்டோம். கர்த்தர் அழைப்புக்கு நான் நன்றி செலுத்தி இந்த சங்கமம் வானொலிக்காவன்றி நான் தினமும் ஜெபித்து இந்த வானொலி கூட்டத்தை கர்த்தரின் இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன். மகேந்திரன் ஐயா கூட ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தருக்கு 5-4 மணிக்கு கிளம்பி வந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ய கொடுத்த அந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி எங்களை இப்பொழுது வழிநடத்துகிற கிருபை மூலமாக முந்தி எனக்கு ஜெபிக்கே தெரியாது, ஜெபிக்க தெரியும், ஆனா தமிழ்ல அப்படி ஜெபிக்கிறோம் கஷ்டம். பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா, மகேந்திரன் ஐயா, இந்த 2 ஊழியக்காரங்க அவங்க யாரும் என்ன என்கரேஜ் பண்ணாங்க. நான் தப்பு விட்டாலும் அதை மன்னித்தேன்னா என்ன, நான் தப்புதான் இருந்தாலும் நான் புதுசாக இந்த கூட்டத்துக்குள்ள வந்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு அதுல இருந்து என்னை பலப்படுத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து ஜெபிக்கிறதுக்கு அந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி, இந்த ஊழியங்களுக்கு நன்றி செலுத்தி, சிஸ்டர் உங்களோட ஊழியங்களுக்கு நன்றி செலுத்தி, யாவரையும் கர்த்தர் நாமத்துக்கு மட்டுமே மகிமைப்படுத்துறதுக்கு தந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி நன்றி நன்றி. ஆமென். நீங்க கொடுத்த வார்த்தை மூலமா இப்ப எனக்கு பேலன் வந்துட்டு பேசுறதுக்கு பாருங்க சிஸ்டர். 2 வார்த்தைகள் சொல்லிட்டு விட்டுடுவேன் முந்தி. இப்ப கர்த்தரே நடத்துறாரு. பேசுங்க, தைரியமா பேசுங்க. நன்றி சிஸ்டர். God bless you. உங்களுடைய செய்தி சகோதரிமார் நல்லா உற்சாகப்படுத்தி விட்டு செய்தி கொடுப்பார்கள், பாடுவார்கள், பயப்பட மாட்டார்கள். அந்த ஆவியாளர் வேற யாரும் இருக்கா? நான் ஜோம் பண்ண போறேன். வேற யாரா சாட்சி சொல்ல போறீங்களா? ஓகே, நான் முடிச்சது இருப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளிலே இந்த துதி வாசனாலே கர்த்தாவே நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, இன்றைய நாள் இந்த தேவ செய்தியை 92 நாடுகள் கேட்கும், ரேடியோக்கள் கேட்கும், நாடுகள் கேட்கும், ஐயா டெலிவிஷனை பார்க்கும் கிருபை செய்தீரே சுவாமி. அந்த கிருபைக்கா நன்றி ஆண்டவர். ஐயா இன்றைய நாள சுவாமி சகோதரமாலை உற்சாகப்படுத்தி சகோதரமார்கள் பாடலாம், தேவ செய்து கொடுக்கலாம், மேடையிலிருந்து கொடுக்கலாம், சபையில கொடுக்கலாம் என்று உற்சாகப்படுத்த கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா கலந்து கொண்ட சகோதரிமாருக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை, ஒரு அற்புதத்தை நடத்தி விட்டீர் சுவாமி. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா இன்றைய நாளே கலந்து கொண்ட பிள்ளைகள், தாளந்து கொடுத்த பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், டிவி ஸ்கிரீன்ல போட்ட பிள்ளைகள் அனைவரை ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டுமாக ஜெபிக்க சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே இந்த சங்கமாலையை நீ விஸ்தாரமாக பெரிதாக போயிரு சுவாமி. அந்த கிருபைக்காக இந்த நாளை செய்தி கொடுத்த சிஸ்டர் எப்சி டேவிட் நினைவு கூறுறோம். அந்த மகளுடைய செய்தியை கேட்ட ஆண்டவரே, இந்த உலகமே ஒரு வெளுப்பதிலை கொண்டு வர நீ கிருபை செய்து வந்து கொண்டிருக்கிற சுவாமி. அந்த கிருபைக்காக அந்த தொடர்ந்து கடந்த ஒவ்வொரு ஆசிரியத்து வலியுறுத்த வேண்டுமாக எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். இப்போ நாங்க எல்லோரும் ஆத்மாவை சொல்லுவோமா? எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க. எல்லா சகோதரிமார், உற்சாகமா இருக்க சகோதரிமார் எல்லாரும் மைக் ஓன் பண்ணுங்க.
என் ஆத்மாவை சொல்லுவோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேங்க்யூங்க ஐயா, தேங்க்யூங்க ஐயா, நன்றி. தேங்க்யூமா, தேங்க்யூமா, தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூமா. கிளம்புறேன். ஆமென். உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்த வராமல் நாங்கள் திரும்பமாக இன்னொரு ஒலிபரப்பிலே நேரடி ஒலிபரப்பிலே சந்திப்போம். அதுவரையும் கர்த்தர் தாமே பாதுகாப்பின் கரம் உங்களுடைய போக்கிலும் வரத்திலும் உங்களை கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் ஒப்புவிக்கிறோம். நன்றியம்மா. ஆமென். நன்றி.